ஸ்டேட். இதுதான் ரிக்ரெஷன். புரியுதுங்களா? கோயிங் பேக்னா என்னது? ஆர் ரிட்டர்னிங் ப்ரீவியஸ் ஸ்டேட்னா என்ன? இதுதான் அவங்க வந்து மீனிங் லெட்டர் மீனிங்கா சொல்றாங்க. அப்போ இந்த ரிக்ரெஷன் டெஸ்டிங் என்ன நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, என்ஷூரிங் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் கண்டினியூங் டு ஒர்க் ஆஃப்டர் எவ்ரி சேஞ்ச். என்ன சார் நீங்க அப்படியே படிக்கிறீங்களே, வாட் இஸ் த மீனிங்? அதாவது எல்லாருமே அப்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கரெக்டா? ஹலோ, சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, ஆப்லாம் நான் டவுன்லோட் பண்றேன், ஞாபகம் இருக்கா? மொபைல் ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ற ஞாபகம் இருக்கு. என்ன சொல்லணும்? அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஞாபகம் இருக்கா? ஹலோ. ஏன் அப்டேட் பண்றோம்? வாட்ஸ் இன் பர்பஸ் ஆஃப் அப்டேஷன்? ஒரு மொபைல் ஆப்ல ஏன் அப்டேட் பண்றோம்? செக்யூரிட்டிக்காக. ஸோ பர்ஃபார்மன்ஸா லாஸ்ட் தாங்க. ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணோம்னா எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல ஏதாவது வெர்ஷன் சூப்பர்ங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இப்போ நம்ம ஜிமெயிலாம் இது பண்ணுறோம், நிறைய நம்ம மொபைல் ஆப்ஸ்லாம் பண்ணுறோம், திடீர்னு வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்படின்னா அது ஏதோ புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த புது ஃபீச்சர் அந்த மொபைலில் நம்மளும் வந்து யூஸ் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதை நான் வந்து ஒரு இது அது என்ன ஃபீச்சர் நீங்களும் வந்து இது பண்ணுங்க. ஓகே, யூசர் ஓட கிரெடிபிலிட்டி நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ அதான் அப்டேஷன். ஓகேயா? ஸோ ரெக்ரெஷன் டெஸ்டிங்னா லிட்டரலாக என்ன மீனிங்னா, ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா? அந்த அப்ளிகேஷன்ல புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணும்போது நம்ம எடுத்தோன்னே புதுசா ஃபீச்சர் ஆட் பண்ணி எடுத்தோன்னே வந்து யூசர் கொடுக்க மாட்டாங்க, மார்க்கெட்ல வராது என் ப்ராடக்ட். அப்போ என்ன, திருப்பி என்ன டெஸ்ட் போகும். கரெக்டா? கரெக்டுங்களா? இதானே டெஸ்டிங்க, இதெல்லாம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஒரு புது ப்ராடக்ட் பண்றோம், டெஸ்ட் பண்றோம், அது பாஸ் ஆயிட்ட பிறகுதான் எனக்கு வந்து யூசருக்கு போகுது. எஸ் ஆர் நோ? புரியுதுங்களா? அதே மாதிரிதாங்க ஒரு ஏற்கனவே இருக்கிற ப்ராசஸ். ஓகே, ஏற்கனவே இருக்கிற அப்ளிகேஷன். கைஸ், நான் பேசுறது கேக்குதா? கைண்ட்லி ரெஸ்பாண்ட். நான் சொல்றது கேக்குதுங்களா? கைண்ட்லி ரெஸ்பாண்ட். ஓகே, ரெக்ரெஷன் டெஸ்டிங் மீன்ஸ் புது ப்ராடக்டை பண்ண மாட்டாங்க, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா நல்லா ஓடின்னு இருக்க ப்ராடக்டை அப்டேட் பண்றோம். பாத்தியா? அப்டேட் பண்ணிட்டு நம்ம யூசர் கிட்ட வரத்துக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட் தான் ரிக்ரெஷன் டெஸ்டிங். ஓகேவா? புரியுதுங்களா? புரியுதா? எஸ், இதுதாங்க நடக்குது. ஸோ என்ன, ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? ஸோ ஏற்கனவே இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன, லாகின் ஃபீச்சர், லாகின்னு, சர்ச்சு, கார்ட்டு, பேமெண்ட்டு, ப்ரொஃபைல், ஏற்கனவே ஒரு ஃபீச்சர் இருக்கு. புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு அது எனக்கு ஒர்க் ஆகுதா? எங்க புதுசா ஃபீச்சர் ஆட் பண்ணா எனக்கு வந்து பழையபடி ஒர்க் ஆகும், நல்லா ஒர்க் ஆகணும். கரெக்டா? ஹலோ, புதுசா ஃபீச்சர் ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு பழையபடி ஒர்க் ஆகாம, ஓகே, எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் இதுவாயிடுச்சுன்னா ரொம்ப இதுவாயிடும்ல. நான் அப்டேட் பண்ணது வேஸ்ட் ஆயிடும்ல. இதே மாதிரிதான். ஸோ இங்கேயும் டெஸ்ட் பண்ணி எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? முக்கியமா நீ புதுசா ஒன்று ஆட் பண்ணிருக்க, அது வந்து பழைய ஃபீச்சர்ஸை எதுவும் எஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? லாகின்னா லாகின் கரெக்டா போகணும், சர்ச்னா சர்ச் கரெக்டா போகணும், எல்லாமே போகணும். ஏதாவது புதிய ஃபீச்சர் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண போறோம். டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா தான் என்னது, நான் வந்து அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுவேன். ஓகேங்களா? இதுதான் ஒரு ரத்தன சுருக்கமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ அந்த டெஸ்டிங் பேரு தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ ரெக்ரெஷனோட மீனிங் என்ன, இங்கிலீஷ் மீனிங் என்னன்னா கோயிங் பேக் ஆர் ரிட்டர்னிங் டு தி ப்ரீவியஸ் ஸ்டேட். ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஸ்டேட்னா என்ன சொல்றாங்க, நீ என்ன வேணா இருந்து என்ன புதுசாக ஆட் பண்ணிக்கோ, ஆனாலும் எனக்கு என்ன தேவை, பர்ஃபார்மன்ஸ். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு என்ன தேவை, அந்த அப்ளிகேஷன் நல்லா ரன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதான் அதை நான் வந்து இது பண்றதுதான் இந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங் பண்ணுவாங்க. புரியுதுங்களா கைஸ்? புரியுதா? இதுதாங்க. ஸோ இதுதான் என்ன நடக்குது, நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுவும் டெஸ்டிங் மெத்தட் தான், பட் புது ப்ராடக்ட் பண்ண மாட்டாங்க, ஏற்கனவே இருக்க ரன்னிங்கா இருக்க ஒரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க. சரி, சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுங்களேன். இப்போ நீங்களா வந்து அந்த ஜொமேட்டோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? அங்க கூப்பன் கோட்ஸ்ன்னு ஒன்று கூட ஞாபகம் இருக்கா? ஹலோ, கூப்பன் கோட்ஸ். அந்த கூப்பன் கோடு எல்லா நாட்டிலும் இருக்குமா என்ன? ஃபெஸ்டிவல் டைம்ல, ஓகே, முக்கியமான அந்த டைம்ல தானே இருக்கும், எல்லா டைம்ல இருக்காது. எஸ் ஆர் நோ? பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த கூப்பன் கோட்ஸ்ன்னு சொல்றோம் பாத்தியா, அது ஒன் ஆஃப் தி
இது ஃபீச்சர் ஆட் பண்றேன். பட் அந்த ஃபீச்சர் நான் வந்து எந்த டைம்ல ஆட் பண்ணணும், எந்த டைம்ல ரிமூவ் பண்ணணும்னு தெரிஞ்சிடணும். ஓகே, எல்லா டைம்ல நான் கூப்பன் கோட் போட முடியாது, புரியுதா? ஸோ அந்த கூப்பன் கோட் ஆட் பண்ணி எனக்கு சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுதா அது டெஸ்ட் பண்றோம், ரெக்ரெஷன் டெஸ்டிங் சொல்லுவோம். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளோட நம்ம இதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த ஸ்லைட் போலாமா? ஹலோ, போலாம் சார். போலாம் சார். ஓகேவா? ஏதாவது இருந்தா எங்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? சரி. வாட் இஸ் ரெக்ரெஷன் டெஸ்டிங்? நம்ம அங்க பார்த்தது இங்கங்க. ஓகேங்களா? என்னது ரெக்ரெஷன் டெஸ்டிங்? என்னது? ரீடெஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் அப்படின்னா என்னது? ஏற்கனவே இருக்கிற ஃபீச்சர்ஸ் டெஸ்ட் பண்ணோம். ஓகேவா? பர்ஃபார்ம்ட் ஆஃப்டர் கோட் சேஞ்சஸ். ஞாபகம் வச்சுங்க, எனக்கு வந்து எல்லா ஃபீச்சரும் டெஸ்ட் பண்ணணும். எப்போ புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிட்ட பிறகு எல்லா ஃபீச்சரும் டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதான் எனக்கு ஏதாவது புது சேஞ்சஸ் பண்ணும் போது நான் இங்க கொடுக்குற டெஸ்டிங் இது. ஓகேவா? ஸோ அதே மாதிரிலாம் சேம் ப்ராசஸ் தான். டிடெக்ட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ், என்ஷூர் சாஃப்ட்வேர் ஸ்டேபிலிட்டி எல்லாமே பண்ணும். ஓகேங்களா? ஆனா என்ன நடக்கும், எனக்கு புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணும் போது, ஃபீச்சர்னா என்னது? ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணும் போது. சரி, இது பார்த்து லாகின் ஸ்கிரீன்ல அதாவது புதுசா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் தெரியுதா? ஹலோ, ஒரு சின்ன ஒரு இமேஜ் தெரியுதுங்களா? பிஃபோர் அப்டேட் இங்க நான் என்ன பண்றேன், புதுசா ஒண்ணு இது பண்றாங்க, லாகின், சர்ச், பேமெண்ட், ப்ரொஃபைல் இருக்கு. ஓகேங்களா? இது ஏற்கனவே இருக்க அப்ளிகேஷன் யூஸ் பண்ற நான் இப்ப என்ன பண்றேன், அந்த அப்ளிகேஷனோட ஃபீச்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ண போறேன். ஃபீச்சர்னா புதுசா உங்களுக்கு ஃபீச்சர்னா நான் என்ன ஃபீச்சர் எதுக்கு நான் பண்றாங்க நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அப்ளிகேஷன் யூசர் நிறைய வரணும், அப்பதான் நான் ஒரு இதுவா பண்ண முடியும், அப்ளிகேஷன் நல்லா இதுவா இருக்கும். ஸோ இதுதான் நியூ ஃபீச்சர் ஆடட். தெரியுதுங்களா? விஷ் லிஸ்ட்னு ஒரு ஃபீச்சர் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணிட்டு எங்க ஆட் பண்றேன் நல்லா புரிஞ்சுங்க, இங்க எக்ஸிஸ்டிங்ல ஆட் பண்றேன். ஓகேவா கைஸ், இருக்கீங்களா? இது என்னோட ப்ரீவியஸ் வெர்ஷன். நல்லா பாத்துங்க, இது என்னோட ப்ரீவியஸ் வெர்ஷன். இந்த ப்ரீவியஸ் வெர்ஷனுக்குள்ள நான் புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்றேன். அப்போ என்ன சேலஞ்சஸ் வரும் நல்லா புரிஞ்சுங்க. சேலஞ்ச் நம்பர் 1, ஓகே, இது ஏற்கனவே நீ வந்து டெஸ்ட் பண்ணி நீ பாஸ் ஆயிட்டு ஒரு யூசர் கிட்ட போயிட்டு இருக்கு. ஓகேவா? யூசர் கிட்ட நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீ என்ன பண்ற, அப்டேட் பண்றன்ற பேர்ல நீ என்ன பண்ற, புதுசா ஒரு என்னது ஃபங்க்ஷனாலிட்டி, விஷ் லிஸ்ட்ன்ட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம இங்க ஆட் பண்றோங்க. ஓகே, நம்ம வந்து கூப்பன் கோட் சொல்றோம் பத்தி, அதே மாதிரி இங்க விஷ் லிஸ்ட்ன்ட்டு. இப்போ என்னென்ன எனக்கு வந்து இது வரும், சேலஞ்சஸ் வரும். என்ன வரும்? ஸோ இதை ஆட் பண்றதால ஃபர்ஸ்ட் மற்ற பர்ஃபார்மன்ஸ், பழைய பர்ஃபார்மன்ஸ் எஃபெக்ட் ஆகக்கூடாது. நம்பர் 1, புரியுதுங்களா? எஃபெக்ட் ஆகக்கூடாது. நம்பர் 2, இதை வச்சு என்னென்ன யூசர் அட்ராக்ட் பண்ண போற. ஸோ இது எதுக்கோசரம் போட்டு, ஏதாவது ஒரு பிளஸ் கோசம் தான் போட்டிருப்பேன். ஸோ அது எப்படி நீ இது பண்ண போற, நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே இப்போ இப்படி இருக்கிறது 4 பேர் இருக்கிற இடத்துல நான் 5 பேர் புதுசா ஒருத்தர் 5 பேர் ஆகுது. இதால ஹோல் சாஃப்ட்வேரோட பர்ஃபார்மன்ஸ், ஞாபகம் வச்சுங்க, ஹோல் சாஃப்ட்வேரோட பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணக்கூடாது, டிராப் டவுன் ஆகக்கூடாது. ஸோ செக்யூரிட்டி எல்லாமே, அந்த நான் ரெக்யூர்மெண்ட் சொன்ன போது, இது சொன்ன பார்த்தீங்களா, நான் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதுவும் டெஸ்ட் பண்ணுவாங்க இங்க. ஓகேங்களா? ஸோ என்ன நீ வந்து புதுசாக ஆட் பண்ணாலும் சரி, திருப்பியும் நம்மளுக்கு வந்து அந்த லாகின் பேஜ்ல சொன்னா பார்த்தீங்களா, ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு புதுசா ஃபீச்சர் ஆட் பண்ணும் போது பழைய ஃபீச்சர் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அப்ளிகேஷன் இதுவா பண்ணணும், எல்லாமே ப்ராப்பரா இதுவாகும். சரி, அப்போ இந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங்னா அதுக்கு வந்து ஏதாவது கன்சிடர் பண்ணுவாங்களா? அதாவது புது வெப்சைட் அப்ளிகேஷன் இது பண்ணும் போது நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாங்க, அப்ப இதுக்கும் அவங்க ஏதாவது ஸ்டெப் வந்து கட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா மோஸ்ட்லி கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, அங்க என்ன ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரிதான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா என்ன இதுன்னா, இவனை ஆட் பண்றதால, நல்லா புரிஞ்சுங்க, இவனை ஆட் பண்ண மத்த எதுவுமே கிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்ன நடக்குது, ஏற்கனவே ஒன்று நல்லா போயிட்டு இருக்க இடத்துல நான் புதுசா ஒன்று ஆட் பண்றேன். இதை ஆட் பண்றதால எனக்கு பழைய இது அப்படியே எனக்கு வரணும், பிளஸ் இவனோட ஃபங்க்ஷனாலிட்டியும் எனக்கு வந்து எந்த தவறு இல்லாம வரணும், எந்த பக்ஸ் இல்லாம வரணும், எந்த குறை இல்லாம வரணும். இதான் டெஸ்ட் பண்றது. ஓகே, ஆன் தி ஹோல் இதுதாங்க. புரியுதுங்களா கைஸ்? புரியுதா? எஸ் சார். இதுவும் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் டெஸ்டிங் தான். ஸோ அது என்னென்ன பண்றாங்க? ஸோ ரீடெஸ்ட், அதாவது என்னது,
திருப்பியும் நான் ரீடெஸ்ட் பண்ணுவேன். இதை ஏற்கனவே பண்ணிட்டோன்னு நீ வந்து விட்டுறக்கூடாது. ஸோ இவன் வந்ததால எல்லாமே திருப்பி நம்ம பண்ணுவோம். ஓகே, அதான் ரீடெஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர். நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே இங்க இருக்கிறான். ஓகே, இருக்கிறதால நான் வந்து புதுசா ஒண்ணு இதை மட்டும் பண்ண மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. புதுசா ஒருத்தனை வந்து ஏற்கனவே இருக்கிற இடத்துல புதுசா ஒருத்தனை வந்து உள்ள போட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அவனை மட்டும் தான் கேன்சல் பண்ணுவோம். ஆனா என்ன நடக்குது? அந்த புதுசா வரவனால மத்தவங்க எதை எஃபெக்ட் ஆகுதா அது நம்ம பாக்குறது கிடையாது. ஆனா டெஸ்டிங்ல அப்படி கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் அப்படி கிடையாது. ஒரு புதுசா ஒருத்தன் வர்றதுனால இதால மத்த ஃபீச்சர் எப்படி எஃபெக்ட் ஆகுது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னது? ரீடெஸ்ட் தி எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவனையும் பண்ணுவாங்க, இவனையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இவனையும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இவனையும் டெஸ்ட் பண்ணுவாங்க, இவனால மற்றவனையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நல்ல. அடுத்து என்னது? ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, ஓகேயா? ஸோ அந்த சேஞ்சஸையும் 1 by 1 நோட் பண்ணுவாங்க. ஏதாவது திருப்பி பக்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஓகேயா? ஸோ இதை வச்சு ஏதாவது டிடெக்ட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் அதை நம்ம ரீசால்வ் பண்ணுவாங்க. முக்கியமா எல்லாமே முடிச்சிட்ட பிறகு என்ன நம்மளுக்கு தெரியுதா? கீழே ஒருத்தர் இருக்கான் பார், என்ஷோர்ஸ் சாஃப்ட்வேர் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டினா என்னது? என்னதான் ஆட் பண்ணாலும் எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் குறையக்கூடாது. ஓகேயா? நான் அதை இன்னொன்னா நல்லபடியாக யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா கைஸ்? கைஸ் புரியுதுங்களா? இதுதான் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் நீங்க திருப்பியும் கோட் சேஞ்ச் பண்றீங்க. கோட் சேஞ்ச்னா அப்டேட் பண்றீங்க. அந்த கோடை வந்து என்ன பண்றீங்க? அந்த ரெகுலேஷன் டெஸ்ட்டுக்கு நீங்க போடுறீங்க. அதுல வெரிஃபை ஏதாவது ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்றீங்க. எல்லா டெஸ்ட்டை பாஸ் ஆகுதா பாக்குறீங்க. அப்புறம் ரெடி டு ரிலீஸ். இதுதான் கான்செப்ட். ஸோ இதுவும் நம்ம நேற்று பார்த்த மாதிரி அதே ஃபீச்சர்ஸ் தான் வரும். பட் என்ன உங்களுக்கு நடக்கணும்னா, இந்த ரிக்ரெஷன் டெஸ்ட் வரும்போது ஸோ எல்லாமே நம்ம பார்ப்போம். புதுசையும் பார்ப்போம், அந்த புதுசில் என்ன எஃபெக்ட் ஆகுது, பழையசே நம்ம வந்து இது பண்ணி பார்ப்போம். இதுதாங்க கான்செப்ட். ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதில் டவுட்ஸ் இருக்கா? இல்லை புரியுதுங்களா? ஸோ அதான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு புரியுற மாதிரி சின்ன சின்ன இதில் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து பழைய இதில் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ப்ரொஃபைலில் ஏதாவது விஷ் லிஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரொஃபைலில் பக்கத்தில் நான் ஆட் பண்ணுறேன். தெரியுதா? பேமெண்ட் அதில் வந்து விஷ் லிஸ்ட் ஆட் பண்ணுறேன்னா ஸோ அதுவும் நான் செக் பண்ணேன். அதால் இதுவும் எல்லாமே செக் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வேரியஸ் அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ என்ன நடக்குது, என்ன இதுவாச்சு, திருப்பி பழையபடி பண்ணுவாங்க. எல்லாமே டெஸ்ட் கேஸ். நான் நேற்று உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் எப்படி வேணும்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? ஓகேங்களா? சார் நோ ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஒவ்வொரு கண்டிஷன் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய இது வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்ப்பாங்க. ரைட்? இதாங்க ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஒர்க் ஃப்ளோ ஆஃப் ரெகுலேஷன் டெஸ்டிங். இது பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு இருக்குன்னா, எனக்கு வந்து ஃபீச்சர்ஸ் ஏதாவது நான் வந்து ஆட் பண்ணேன்னா அதை நான் என்ன பண்ணுவேன்? இருக்கிற இதுல ஆட் பண்ணுவேன். ஞாபகம் வச்சுங்க, இதுக்கோசம் நான் புதுசாலாம் இது பண்ண மாட்டேன். ஸோ நீங்க புதுசா நீங்க வந்து கோடு கீடு எழுதுன்னு நினைச்சீங்கன்னா, ஓகேங்களா, என்ன நடக்கும்னா நீ புது ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இருக்கிற இதுலயே எக்ஸிஸ்டிங் இதுலயே நம்ம என்ன ஆட் பண்ண முடியும் அதான் பார்ப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்னா புதுசா ப்ராடக்ட் பண்ணுவோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா? 70 to 80% சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்டை எடுத்து அந்த அப்ளிகேஷனை எடுத்து இவங்க ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணிட்டு நம்ம ஏதாவது எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் பண்ணலாமா, ஆட் பண்ணலாமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணி டெஸ்ட் எல்லாம் பண்ணி அது மூலியமா தான் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. தவிர்த்து புதுசா எனக்கு தெரிஞ்சு 60 to 70% ஓகே அந்த ரேஞ்சில் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ புதுசா பண்ணனா இட் டேக்ஸ் மோர் டைம். ஓகேங்களா? ஸோ அதனால இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல என்ன இருக்கு, ஸோ அதை ஒரு இதை எடுத்து அதான் உனக்கு பெஞ்ச் மார்க்கிங்லாம் சில கான்செப்ட்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பர்ஃபெக்டா இருக்காங்க, அவங்க என்ன ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க, நல்லா புரிஞ்சுங்க. பெஞ்ச் மார்க்கிங்னா இது உங்களுக்கு வந்து MBA சைடு உங்களுக்கு வரும். ஸோ ரொம்ப ஒரு ப்ராடக்ட்லாம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் சைடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மார்க்கெட்ல நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராடக்டை மற்ற காம்படிட்டிவ் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, அந்த ப்ராடக்ட் வாங்க அதை ரீட் பண்ணுவாங்க. ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுவான்னா அதே ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண முடியாது. இட் இஸ் அன்ஃபேர். ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க, புரியுதா, எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர், புரியுதுங்களா,
கைஸ் ஸ்டெப் நம்பர் 1 என்னது? எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேரோட ஒர்க்கிங் ஃபீச்சர்ஸை முதல்ல ஸ்டடி பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா கைஸ், இருக்கீங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை அப்ளிகேஷன் இஸ் ஒர்க்கிங் வித் ஆல் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர். இங்க என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகே, சூப்பரா ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல நான் என்ன ஆட் பண்ணலாம், ஓகே, அதை வந்து ஸ்டெப் 2ல ஆட் பண்ணுவாங்க. ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ஒரு ஜொமா இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் நான் வந்து கூப்பன்ஸ் போடுவேன், ஓகே, டிஸ்கவுண்ட்ஸ் போடுவேன், ஓகேங்களா. ஸோ அது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் ஆட் பண்ணி எங்க ஆட் பண்ணுவாங்க, இந்த எக்ஸிஸ்டிங் இதில் ஆட் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, இதுக்குண்டு தனியாலாம் பண்ண மாட்டாங்க, புரியுதுங்களா. ஸோ இதுக்குண்டு தனியாலாம் அவங்க வந்து எதுவுமே நம்ம வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ இங்க அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் எழுதுவாங்க, அந்த கிளாஸ் மட்டும் எழுதுவாங்க, ஓகேங்களா. அந்த கிளாஸ் எழுதிட்டு இந்த சாஃப்ட்வேர்ல இருக்க அந்த எந்தெந்த இடத்துல ஆட் பண்ணமோ அது நம்ம ஆட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட், ஓகே. ஸோ ஏற்கனவே இருக்க அப்ளிகேஷன்ல புதுசா என்னென்ன ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவோம், முக்கியமா என்னது, இதுதான் நம்மளோட ரெக்ரெஷன் டெஸ்ட், ஓகேவா. ஸோ எனக்கு இப்போ என்ன ஆயிடுது, எனக்கு இது வந்து ஒரு புது ப்ராடக்டா தான் நீங்க பாவிப்பீங்க, புரியுதுங்களா. நான் சொல்றது புரியுதுங்களா. ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, புதுசா ஒரு அப்டேட் பண்ணா இது புது ப்ராடக்ட் தான். அப்ப என்ன, இது எல்லாமே சேர்ந்து ஒரு புது ப்ராடக்டா என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து செக் பண்ணுவான், புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட்ல இருந்து செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி சேம் அந்த டெஸ்ட் கேஸ் நம்ம நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, நிறைய டெஸ்ட் இதெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா கைஸ், புரியுதுங்களா. சரி, ஏன் நான் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த 3 செஷன் நான் சொல்றேன்னா, அந்த செஷன் டெஸ்ட் கேஸ் நம்ம நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அது கண்டிப்பா இங்கே வராங்க, நிறைய டெஸ்ட் ஷீட்ஸ் வராங்க, ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட் எப்படி கண்டிஷன் இது பண்ணோம், எப்படி இது பண்ணோம் எல்லாமே நம்ம வந்து பேஸ் பண்ணி இங்க இது பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். இங்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, புதுசா எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம், எதை நம்ம புதுசா பண்ண போறோமோ அதை மட்டும் எடுத்து உள்ள ஆட் பண்ணுவோம், ஓகேங்களா. சரி, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோமா. ஸோ எல்லாம் டெஸ்ட் ப்ராசஸ், இதாங்க ஒர்க் ஃப்ளோ. இப்போ நான் ஒரு கண்டிஷன் ஒன்று கேட்குறேங்க. இப்போ புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ண போறீங்க, ஓகேவா. எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் இப்போ ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கேட்குறேன். இ-காமர்ஸ் வெப்சைட்ல, ஓகேங்களா, கூப்பன் கோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் கூப்பன் கோட்ஸ் பார்த்துருப்பீங்களா, கரெக்டா எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்ளிகேஷன்ல, எஸ் ஆர் நோ? கூப்பன் கோட் பார்த்துருப்பீங்க, டிஸ்கவுண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, கரெக்டா. எனக்கு ஃபுல் இயர் எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் சீசன், அதாவது தீபாவளி ஃபெஸ்டிவ் சீசன் வரும்போது ஏதாவது சீசன், என்னமா புரியல, ஐம் நாட் கெட்டிங். கூகுள் பேல வருமே, கூகுள் பேல வரும். நான் சொல்றேன், நான் என்ன ப்ராடக்ட்ல சொல்றேன், கூப்பன் வச்சு சொல்றேன். கூப்பன் எதுக்கு பண்ணுவாங்க, ப்ராடக்ட் வச்சு அந்த கூப்பன் ஆட் பண்ணா உனக்கு என்ன நடக்கும், உனக்கு அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கவுண்ட் கிடைக்கும், கரெக்டா. ஓகே, உனக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய உனக்கு வந்து என்ன இந்த ரிவார்ட் பாயிண்ட்ல, அது ரிவார்ட் பாயிண்ட்ல அது வேறங்க. ரிவார்ட் பாயிண்ட் கண்டினியூஸா வரும், புரியுதுங்க நான் சொல்றது, நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு எவ்வளவு நீங்க இது பண்றீங்களோ அது கண்டினியூஸ், அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கிடையாது, அது உள்ள இருக்கிறது, அது உன்னை மோட்டிவேட் பண்றது. ஓகே, நீ என்ன பண்ணுவ, ரிவார்ட் பண்ண நிறைய கடை நீ என்ன பண்ணுவ, ஜிபேலயோ இல்ல நீ என்ன பண்ணுவ, அவங்க வந்து நிறைய நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணுவ, அது வேற விஷயம். பட் இந்த ஃபீச்சர்ஸ் என்னது, ஃபீச்சர்ஸ்னா புது ஆட் பண்றோம். அந்த நான் சின்ன எக்ஸாம், நான் உங்க சினாரியோ என்ன கூப்பன் நான் எடுத்துக்கிறேன், ஓகே. இது எல்லா நாட்டிலையும் கொடுக்க மாட்டாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கூப்பன் எல்லா இடத்துலயும் கொடுக்குமா, எல்லாம் 24/7 ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்குமா, அது மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். ஸ்பெஷல் டைம்ல தீபாவளி டைம்ல மட்டும் அந்த கூப்பன் கோட் இருக்கும். தீபாவளி டைம் முடிச்சு அடுத்தது அவ்வளவுதான், ஃபெஸ்டிவல் டிசம்பர் அந்த மாதிரி டைம்ல. ஆனா அந்த கூப்பனுக்கு இன்னொரு இதுல வந்து மாறும், புரியுதுங்களா. இதுதான் நான் சொல்றது, இதுதான் உன்னோட ரெக்ரெஷன் டெஸ்டிங்கோட ஃப்ளோ, ஓகேங்களா. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறது என்னன்னா, ஆன்சர் டு மை கொஸ்டின். ஒரு எக்ஸிஸ்டிங் நான் கூப்பன் கோடே வச்சுங்களேன். இப்போ இந்த கூப்பன் கோடு நான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி கண்டிப்பா எனக்கு மற்ற ஃபங்க்ஷனாலிட்டியோட எனக்கு வந்து என்ன இருக்கும், ஸ்டடி பண்ணியிருக்கோம், கரெக்டா. இந்த மற்ற ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்டடி பண்ணாம ஒரு புது ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண முடியுமா, முடியாதா? தொடர் புரியுதா, கொஸ்டின் புரியுதா? கைஸ் நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்றேங்க, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்றேன், எடுத்துன புது ஃபங்க்ஷனாலிட்டி, ஓகே. இதை நான் கூப்பன் கோட்னு ஒரு ஃபங்க்ஷனல் வச்சுங்களேன்.
அந்த புது ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்றேன்னா கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மற்ற ஃபங்க்ஷனாலிட்டியோட ரிலேட் ஆகுதான்னு தான் பார்ப்பேன். ஏன்னா இது நான் தனியா நான் இது பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் கூப்பன் கோட்னு வச்சுங்க. அந்த கூப்பன் கோட் என்னோட அப்ளிகேஷன் ஆட் பண்ண போறேன். அந்த கூப்பன் கோட் எங்க ஆட் பண்ணணும்னு டிசைட் பண்றது யாரு? ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனாலிட்டி தானே, இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி தானே, கரெக்டா? ஹலோ, எஸ் சார். கூப்பன் நான் கூப்பன் கோட் எங்க ஆட் பண்ண? லாகின் பேஜ்ல ஆட் பண்ண முடியுமா? நோ சார், செக் அவுட் முன்னாடி சர்ச் பேஜ் ஆட் பண்ண முடியுமா? எங்க ஆட் இல்ல பண்ணலாம்? சார், செக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி புரியுதுங்களா? ஒரு ஃபங்க்ஷன் நியூ Yes, sir. ஃபீச்சர் ஆட் பண்ணனா எங்க ஆட் பண்ணணும், அது நான் அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த இடத்துல ஆட் பண்ணா அப்ப அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லா நான் கிளியரா படிக்கணும்ல, கரெக்டா? கரெக்ட்டுங்களா? ஹலோ, புரியுதுங்களா? சோ இந்த Yes, sir. கூப்பன் கோட் நான் எங்க ஆட் பண்ணி ஆகணும்? கார்ட்ல ஆட் பண்ணுவேனா? அங்க ஆட் பண்ணுவேன். எங்க ஆட் பண்ணுவேன்? கண்டிப்பா சார், செக் அவுட் சார். பில்லிங் பேமெண்ட் சீசன்ல ஆட் பண்ணலாம். இப்ப நான் கார்ட்ல ஆட் பண்ணா என்ன நடக்கும்? எனக்கு கார்ட்ல வந்து டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணலாங்க, கரெக்டா? டிஸ்கவுண்ட், ஏன்னா கார்ட்ல ஆட் பண்ணி என்ன சொல்லுவேன் அந்த இடத்துல டிஸ்கவுண்ட் போட்டு அங்க, அதாவது ரெண்டு சைடும் ஆட் பண்ணலாம். இப்ப என்னோட சினாரியோ என்னன்னா, கார்ட்ல ஆட் பண்ண டிஸ்கவுண்ட் என்னது? நான் இப்ப சொல்லியிருப்பேன், ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து 2 ப்ராடக்ட் மேல வாங்குனீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த கார்ட்ல வந்து போடும் போது 2 ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகி தான் அமௌண்ட் வரும், கரெக்டா? பட் ஆனா கூப்பன் எங்க ஆட் பண்ணது பெஸ்ட் பிளேஸா இருக்கும். நல்லா யோசி, பேமெண்ட்ல தானே, கரெக்டா? புரியுதா கைஸ்? இருக்கீங்களா? பேமெண்ட்ல தானே. பேமெண்ட்ல ஆட் பண்ணும்போது அப்பதான் நீ வந்து கூப்பன் கோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ, இங்க நான் கூப்பன் கோட லாஜிக்கே என்னது, எவ்வளோ நீ வாங்குற, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேல போச்சுன்னா அந்த கூப்பன் கோட் ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு ரெடியூஸ் பண்ண 1000 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்குறேன், ஓகேவா? என்ன பொருளாலும் இருக்கலாம். அந்த 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்ட பிறகு ஒரு கூப்பன் கோடு ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எனக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு அந்த கூப்பன் கோட் நம்பர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? எனக்கு 100 ருபீஸோ 200 ருபீஸோ கம்மியாகும். ஸோ பெஸ்ட் பிளேஸ், இது ஒரு சினாரியோ தான், எங்க வேணான்றாங்க, நான் என்னோட இதுக்கு நான் சொல்றேன். ஸோ பெஸ்ட் பிளேஸ் டு ஆட் தி கூப்பன் கோட் வேர்? பேமெண்ட்ல தானே, கரெக்டா? ஸோ முக்கியமா என்ன பார்ப்பேன், அந்த கூப்பன் கோட் நியூ ஃபீச்சர் நான் எங்க ஆட் பண்ணலாமோ பேமெண்ட்ல ஆட் பண்ணா பேமெண்ட்டோட என்னது ஒர்க்கிங்கும் எஃபெக்ட் ஆகக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? ஹலோ கைஸ், புரியுதா? ஓகே, இந்த கூப்பன் கூட பேமெண்டோட ஃபீச்சர் ஓகே, அது பேமெண்ட் தான் பண்ணிட்டு பேமெண்ட் தாங்க ரொம்ப முக்கியம். பேமெண்ட் பண்ண நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? ஸோ கூப்பன் கோட் பண்ண எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஆட் பண்றேன், ஓகேயா? ஸோ இதில் ஆட் பண்ணும் போது என்னோட கவனம் என்ன சார், டெவலப்பர் இதில் யார் பார்ப்பாங்க? டெவலப்பர் தான் பார்ப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. இது ரெகுலேஷன் டெஸ்டர்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த ஃபீச்சரை ஆட் பண்ணும் போது ஸோ பேமெண்ட்டோட எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் பாதிப்பாகக்கூடாது. ரூல் நம்பர் 1, ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்ல புரியுதா? ஓகேவா? ஸோ பேமெண்ட் பண்ணும்போது எந்த வகையானாலும் எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபீச்சர் நான் கோட் ஆட் பண்ணும்போது எந்த வகையான எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் நம்ம வந்து டெவலப்பர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ஸ்டெப்பும் யார் மேஜரா பண்ணுவாங்கன்னா டெவலப்பிங் சைடு தான், ஓகே? ஏன்னா இது ஃபங்க்ஷனாலிட்டி தாங்க, கோட் அடிக்க போறேங்க. ஸோ இந்த கோடெல்லாம் நீ என்ன பண்ணுவ, இங்கே நீ செக் பண்ணுவ. ஸோ செக் பண்ணும் போது என்ன நடக்கும், எனக்கு நான் சொன்ன பார்த்தியா, ஃபர்ஸ்ட் பண்ண இந்த யூனிட் டெஸ்ட் பண்ணோம் பார்த்தியா? ஹலோ, இருக்கீங்களா? யூனிட் டெஸ்ட். ஸோ அதுவும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஓகேயா? இதுக்கப்புறம் தான் இன்டெகிரேஷன். இது இன்டெகிரேஷன் பார்ட் வருது, ஓகே? இன்டெகிரேஷனா இது ஒரு டைப், இது ரெண்டும் சேர்த்தா புது இன்டெகிரேஷன் ஆயிடுது. ஸோ ரெகுலேஷன் டெஸ்ட் பார்த்தோன்னா எல்லாமே கலந்துதான் வரும். ஆனால் பேசிக்கா புது ப்ராடக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு அப்டேட்டட் ப்ராடக்ட் தான் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ கேள்வி என்னன்னா, என்னோட புது ஃபீச்சர் ஆட் பண்ணும் போது ஐ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர். எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் பத்தி எந்த நாலேஜ் இல்லாம நான் புது ஃபீச்சர் ஆட் பண்ண முடியாது. எஸ் ஆர் நோ? புரியுதா? சோ இதான் क्वेश्चन. சோ ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணா என்ன பண்ண, நீ எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் பத்தி ஃபுல்லா டீடைலா படிச்சுக்கணும். அப்ப யார் அந்த அந்த பொறுப்பு யார் பண்ணுவா? டெவலப்பர் தானே, கரெக்ட்டா? அவங்களுக்கு தானே தெரியும், ஓகேவா? சோ இதுதான் கான்செப்ட், புரியுதுங்களா? சோ ஒரு நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணனா இதுதான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிட்டேன்னா எந்த ஒரு கம்பெனி நஷ்டத்துக்கு போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு என்ன நடக்கும் உனக்கு. ஸோ நான் வந்து நம்ம வந்து கம்மியாகிற மாதிரி தான் இருக்கும். அதுலயும் ஒரு லாபத்தை, என்ன லாபத்தை பார்ப்பாங்க? ஸோ கூப்பன் கோடு கம்மி
இருக்கிறதுனால நீ என்ன மென்டலா நம்ம என்ன ப்ரிப்பேர் ஆயிருப்போம், ஓகே ஸோ நம்ம ஒரு 100 ரூபா கம்மியாகும், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 100 ரூபாய்க்கு யாருன்னா பொருள் வாங்கலாம்னு தான் பார்ப்போம். கரெக்டா? ஹலோ, சொல்ல கரெக்டா? ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இந்த கூப்பன் கோட்னால நல்லா பாத்துங்க, இந்த ஃபீச்சர்னால இவங்களோட யூசேஜ், ஃபங்க்ஷனாலிட்டி யூசேஜ் ஜாஸ்தி ஆகணும் தவிர நமக்கு வந்து கம்மி ஆகக்கூடாது. அதெல்லாம் நிறைய லாஜிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேஜர் திங்க. ஸோ இந்த 2 தான் உனக்கு வந்து புதுசாக ஆட் ஆகுறது, இது மட்டும்தான். மற்ற எல்லாமே சேம் தான். புரியுதுங்களா? நம்ம தலை நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான். ஸோ இங்க வந்து ரெக்ரெஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த பேரு. ஓகே, ஸோ ப்ராப்பரா எல்லாமே பண்ணுவாங்க. இதுவும் செக் பண்ணுவாங்க, இவனா இது எல்லாத்தையும் செக் பண்ணா ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் என்னவோ அது டெஸ்டோ, ஓகே சாஃப்ட்வேர் ரெடி அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ உனக்கு இங்க சாஃப்ட்வேர் ரெடின்னு வந்துட்ட பிறகுதான் அங்க உனக்கு என்ன நடக்கும், மொபைல் ஆப்லாம் பார்த்துருக்கேன், நம்மளுக்கு அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? புரியுதா? சொல்ல புரியுதுங்களா? ஸோ அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்ல எப்போ காட்டும், இதெல்லாம் இந்த டெஸ்ட்லாம் பாஸ் ஆகிட்ட பிறகுதான். ஓகேவா? ஸோ இதாங்க கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதான் ரெக்ரெஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். ஓகேங்களா? இதுதான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்ப்போம். சார் பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கு என்ன சார் அப்டேட்? ரெக்ரெஷன் டெஸ்டிங் என்ஷோர் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் கீப் ஒர்க்கிங். புரியுதா? என்னது முக்கியமா போட்டோம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ல என்னது? ரெக்ரெஷன் டெஸ்ட் வந்து புதுசு மட்டும் நான் பார்க்க மாட்டேன். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸிஸ்டிங் ஃபீச்சரும் ஒர்க் ஆகணும். ஏங்க கூப்பன் கோடு வந்து பேமெண்ட்ல போட்டேன்னு வச்சுக்கீங்க, கூப்பன் கோடுனால பேமெண்ட் ஒர்க் ஆகலன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த அப்ளிகேஷன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்காது? இருக்கீங்களா கைஸ்? இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? கூப்பன் கோடு எங்க நான் போடுறேன், பேமெண்ட்ல போடுறேன். ஓகேவா? பேமெண்ட்ல போடும் போது கூப்பன் கோடுனால பேமெண்டே ஒர்க் ஆகலன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? சூப்பரா அந்த கண்டிஷன் யோசிக்க முடியல நம்மள. கரெக்டா? ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஃபீச்சர்ஸ் கீப்பிங் ஒர்க்கிங். எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் பழைய ஃபீச்சர் ஒர்க் ஆகும், அதுதான் எங்கன்ட்டு. ஸோ இதுதாங்க பிஃபோர் சின்ன ஒரு இது நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா. பிஃபோர் அப்டேட் வரும்போது இது வந்து பழையது. ஸோ டேஷ்போர்டில் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேஷ்போர்டில் மை கார்டு, லாகின், சர்ச், கார்ட்டு, பேமெண்ட், ப்ரொஃபைல் எல்லாம் இருக்கும். ப்ரொஃபைல்னா என்னது, லாகின் ப்ரொஃபைல் எல்லாம் நீங்க பண்ண பத்தி அது. ஸோ இது வெல்கம் டு, இதெல்லாம் டேஷ் பேஜ், இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் பேஜஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் ஒர்க்கிங் சூப்பர். இது பிஃபோர். இப்போ நான் என்ன பண்றேன், நியூ ஃபீச்சர் அப்படின்னு ஆட் பண்ண போறேன். ஸோ நியூ ஃபீச்சர் கூப்பன். ஓகேங்களா? இது டைரக்ட்லி ரிலேட்ஸ் டு பேமெண்ட். நான் இங்க வந்து கூப்பன் நான் இங்க போட்டாதான் உனக்கு ஒரு எந்துவா இருப்ப, ஓ ஏதோ கூப்பன் கொடுத்துருக்காங்கப்பா, அப்பதான் உள்ள போவ. கரெக்டா? இதை தூக்கி நான் பேமெண்ட்ல டைரக்டா உள்ள போட முடியாது. ஆனா லிங்க் எப்படி ஆயிருக்கும், எப்படி நான் வந்து இந்த கோடிங் எப்படி எழுதியிருப்பேன், இந்த கூப்பனை கிளிக் பண்ணால் இந்த பேமெண்ட்ல லிங்க் ஆயிருக்கும். சொல்ல புரியுதுங்களா கைஸ்? கான்செப்ட் புரியுதுங்களா? ஹலோ, புரியுதுங்களா? இதான் கான்செப்ட். இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம இது பண்றோம் அது நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். ஸோ இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் நான் என்ன பண்றேன், ஆஃப்டர் நான் என்ன பண்றேன், அது நம்ம வந்து கொஞ்சம் பாத்துக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இருக்கீங்களா? ஸோ இதுதான் ரிக்ரெஷன் டெஸ்டிங். நம்ம இது பண்ண இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணால் என்ன ஆகுது, பழைய ஃபீச்சர் அப்படியே ஒர்க் ஆகணுங்க. ஓகே, அந்த நியூ ஃபீச்சர் நம்மளுக்கு வந்து சேர்ந்தோம். ரெண்டுமே எல்லாம் கம்பைன் பண்ணாதான் ஒரு புது இதுவா நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இதான் கான்செப்ட். இது உங்களுக்கு வந்து ஒரு இப்போ புரிய வைக்கிறதுக்கு 2 பிக்சரா நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிய நம்புறேன். ஓகேங்களா? இதுல என்ன டவுட்ஸ் இருக்கா? என்ன டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்தது சார், எதுக்கு இது நீட்? எதுக்கு நான் இப்போ இவ்வளோ அதான் நான் சொல்லிட்டு இருக்கோம். எதுக்கு நீட்? ஸோ நீட் இந்த டெஸ்டிங், ரெக்ரெஷன் டெஸ்டிங் தான். எதுக்கு நீடு? கோட் சேஞ்ச் பண்ற, பக்ஸை ஃபிக்ஸ் பண்ற, நியூ ஃபீச்சர் ஆட் பண்ற. தெரியுதா? கீழே ஒருத்தர் காம்பர் என்னது, முன்ன எப்படி இருந்ததோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தோ இப்போ நான் என்ன பண்ணோம், அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணுமா, கம்மியா இருக்கணுமா, ஜாஸ்தியா இருக்கணுமா? எது ஆப்ஷனா இருக்கும்? இதான் லாஜிக்கான. ஏங்க புதுசா ஒருத்தனை ஆட் பண்ணா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் என்னங்க நடக்கணும், ஜாஸ்தியா தானே இருக்கணும். இதுதான் செக் பண்ணுவோம்.
அண்ட் இதெல்லாம் இது வந்து ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இங்க இருக்கு பாத்தியா, இது நான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இது என்ன கொண்டும் தட் இஸ் நோ காம்ப்ரமைஸ். புரியுதா? கூப்பன் கோட்ல நீ பேமெண்ட் பண்ணாலும் பேமெண்ட்ல செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மட்டும் இல்லைன்னு நினைச்சிக்க, என்ன நடக்கும்? எனக்கு என்ன நடக்கும்? எல்லாம் போயிடுச்சு. ஓகேயா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதான் ரீசன்ஸ். ஓகேயா? ஸோ கோல் என்னது? என்ஷூர்ஸ் கண்டினியூ ஒர்க்கிங். ஓகேயா? ஃபீச்சரும் எனக்கு ஒர்க் ஆகணும், இதை வச்சு என் ப்ராடக்டும் நல்லபடியாக ரீச் ஆகணும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. அப்டேட்ஸ் கொடுக்கறதுனால இப்போ நல்லா தெரிஞ்சுச்சுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். இப்போ ஒரு அப்டேட் நடக்குதுன்னா என்ன டெஸ்டிங் நடந்திருக்கும்? என்ன டெஸ்டிங் நடந்திருக்கும்? என்ன டெஸ்டிங்? ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்டேஷன் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து வர டெஸ்ட் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ இப்படிதான் நடக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் மேஜர் திங். ஓகேங்களா? ஸோ என்னென்ன நடக்குது, இதுவும் வந்து பார்த்தா டேஷ்போர்ட் எப்படி இருக்கும், நம்ம வந்து பார்த்தா ஒரு எண்ட் அவுட்புட்டுங்க. ஸோ டேஷ்போர்ட்ல என்னென்ன பாஸ் ஆயிருக்கு எல்லாமே தெரியுதா? பாஸ்டிங் ஏதோ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன சார் ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணா எப்படி சார்? அப்போ என்னது, இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு, மேனுவல் டெஸ்ட், ஆட்டோமேஷன் டெஸ்ட்னு இங்க ஒரு சின்ன ஸ்லைடாக நான் கொடுத்துருப்பேன். இதை பத்தி நெக்ஸ்ட் வீக் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுவும் நான் இங்க நான் கொடுத்துருக்கேன். பட் ஒரு இன்ட்ரோவா தான் இருக்கும். இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக் ஒரு இதுவா பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் ரெக்ரெஷன், இதோட நீட்ஸ். ஓகேங்களா? ஸோ சினாரியோ எக்ஸாம்பிளுங்க, ஒன்றுமே தேவையில்லைங்க. புரியுதுங்களா? இது என்னங்க சினாரி, நீங்களே சொல்லுங்களேன். சினாரியோ எக்ஸாம்பிள் ஆஃப்டர் ஆடிங் என்னது தெரியுதா? கூப்பன் கோட். கூப்பன் கோட் வந்து 20% ஆஃப் நிறைய சேல்ஸ் ஆகும் எனக்கு. ஸோ இதெல்லாம் கூப்பன் கோட்ஸ். 20% ஆஃப். நம்மளோட மென்டாலிட்டி என்னங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்கிட்ட 100 ரூபா இருக்கு, 100 ரூபால ஒரு பொருள் 80 ரூபா, 20 ரூபா எனக்கு மிச்சம். அந்த 80 ரூபா வாங்க 30 ரூபா மிச்சமாவது நான் என்ன பண்ணுவேன்? அந்த 50 ரூபா எப்படி நான் வந்து சேமிக்கணும் நம்ம யோசிக்க மாட்டோம். கரெக்டா? இந்த காலத்துல என்ன பண்ணுவோம்? அந்த 50 ரூபால என்ன பொருள் வாங்கலாம் தான் யோசிப்போம். எஸ் ஆர் நோ? புரியுதா? யாருன்னா எனக்கு நிறைய கம்மியா யோசிப்பேன். யோசிப்பேன்னா ஆன்லைன்ல வாங்கவே மாட்டான், அது வேற விஷயம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் 20% ஆஃப் இதெல்லாம் வர்றது எல்லாமே உனக்கு வந்து இந்த இடத்துல. அப்ப எப்படி கூப்பன்? ஸோ இந்த கூப்பன் வந்து புது ஆஃபரா நான் போடுறேன். ஸோ இது ஒரு சினாரியோ. ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியோ நம்ம என்ன பண்றோம், பழைய இதுல நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. பிளிப்கார்ட் எல்லாம் பார்த்தது இல்ல கைஸ்? அமேசான் எல்லாம் பார்த்தது இல்ல? பார்த்துருக்கீங்களா இல்லையா? இ காமர்ஸ் வெப்சைட்ல. ஸோ அதே தாங்க இங்கேயும். ஸோ அந்த இது வந்து ஃபீச்சர் ஆட் பண்றாங்க. ஃபீச்சர் ஆட் பண்ணா இது ரெகுலேஷன் டெஸ்டிங் தான் போகும். இதான் கான்செப்ட். ஓகேயா? தெரியுதா? இதுக்கு முன்ன ப்ளூ கலர் இருக்கலாம் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ். இதுவும் டெஸ்ட் பண்ணணும், இதுவும் டெஸ்ட் பண்ணணும். கடைசி என்ன நீ கொடுக்கணும் ஆஸ் டெஸ்டரா? ஆல் ஃபீச்சர்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். இங்க ஃபைன்லாம் தேவையில்ல, பாஸா ஃபெயிலா அதுதான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? ஸோ நம்ம இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது கேட்டாங்க 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் முதல் கேள்வி என்ன கேட்பாங்க? பாஸ் ஆயிட்டியா? இதான. அதுக்கப்புறம் தான் மார்க்கு. அதுதான் இங்கேயும். ஏங்க நீங்க புதுசா ஏதோ ஆட் பண்றேன்னு சொன்னீங்களேங்க, அதை ஆட் பண்ணாத என்னோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா, பாஸா ஃபெயிலா, முதல்ல பாஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம அது பார்ப்போம். ஓகேவா? இதுதான் எல்லாமே. நான் என்ன சொல்றது, நீங்க வந்து என்னதான் பெரிய பெரிய இது பட்சம் எல்லாமே நம்மளோட பேசிக் திங்ஸ் தான் அடங்குது. எங்க வேணா யோசிப்பது, எங்க வேணா நான் சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்தாலும் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் டே டு டே லைஃப் தான், நம்மளுக்கு சுத்தி தான் நடக்குது. நான் அதை அடிச்சு சொல்லுவேன். நீ எந்த எக்ஸாம்பிள் வேணா கேள்வி, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னால முடிஞ்ச எக்ஸாம்பிள் நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? நான் எப்படி ட்ரை பண்ணா அதை வச்சு சினாரியை வச்சு நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ண பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் திங். ஓகேவா? ஸோ இதாங்க. ஸோ இதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்தது வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல தெரியுதா, நியூ ஃபீச்சரா இந்த கூப்பன் போட்டாலும் எவ்வளோ சேல்ஸ் வரும். கண்டிப்பா சேல்ஸ் அதுவும் ஆகுது இல்ல? எஸ் ஆர் நோ? இந்த கூப்பன் ஆட் பண்ணாதான் நீங்களாம் வாங்க மாட்டீங்க. என்ன தெரியுமா? செக்யூரிட்டி தான். அது அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே? செக்யூர்டா இல்ல, நீ வந்து இந்த யூபிஐ சிஸ்டம் நீ வந்து நம்புவியா? முதல்ல சொல்ற புரியுதா? எனக்கு ஸ்கேன் பண்ணா போதும் நம்மளோட பேமெண்ட் ஆகுதுன்னு சொன்னா இந்த யூபிஐ ஃபீச்சர் மட்டும் இல்லைன்னா உன்னால நம்ப முடியுமா? உன்னால இது பண்ண முடியுமா? ஸோ ஹிடன் அந்த செக்யூரிட்டியில நிறைய நடக்குங்க பேக் எண்ட்ல. ஸோ அது வந்து நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. பட் அதுவும் ரெகுலேஷன் டெஸ்டிங் தான் போகும். ஏன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர் புதுசா எனக்கு வந்து ஏதாவது எந்த ஒரு செக்யூரிட்டி ஒரு அல்காரிதம் எடுத்தாலும் சரி, ஒரு இதுல எடுத்தாலும் சரி, நிறைய அதுல வந்து நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. ஓகே? நெகட்டிவ்ஸ் இல்லாம இருக்கு, எல்லாமே என்னால இது பண்ணலாம். அதை என்ன பண்ண ஒர்க் பண்ணினே இருப்பாங்க. ஒர்க் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷனல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ண புதுசா இங்க செக்யூரிட்டி ரீசன் ஆட் ஆகும். புரியுதுங்களா? கேக்குதா?
ஆடிபிளா இருக்கா? கேக்குது சார், புரியுது Yes, புரியுது. sir. கேக்குது. இந்த பேங்கிங் அப்ளிகேஷன்ல புது ஃபீச்சர் என்னது? யூபிஐ பேமெண்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் உனக்கு ஆட் ஆகும். இதுல ஒன் ஆஃப் தி ஃபீச்சர் நான் ரீசெண்டா பார்த்திருக்கேன், பட் நான் அது நீங்க பார்த்திருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த ரிவார்ட் சிஸ்டமோட எனக்கு வந்து கேஷ்பேக்கும் வரும். கரெக்டா? கரெக்டுங்களா? வரும் சார். நல்லா பாத்துங்க, நல்லா Yes, பாத்துங்க. sir. Cash வரும் sir. ஒரு ஃபீச்சர் நான் கொடுக்குறேன். அதாவது எப்படி ஃபீச்சர் கொடுப்பாங்கன்னா, நீ வந்து கேஷ் ஆன் டெலிவரின்னு வாங்குனீங்கன்னா அப்படியே தான் கொடுத்தாகும் காசு. இதே நீங்க வந்து பேங்கிங் செக்டர் கிரெடிட் கார்டுல நீங்க வாங்குனீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு நீங்க பண்றேன்னு வச்சுங்களேன், நல்லா பாத்துங்க. எனக்கு தெரிஞ்சு இது நான் நிறைய இடத்துல பார்த்து இது பண்ணிருக்கேன். ஸோ இந்த யூபிஐ மூலியமா எனக்கு வரும்போது ஓகேவா, ஸோ எனக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வரும், கேஷ்பேக் வரும். ரிவார்ட்ஸ் மேடம், ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ், புரியுதா? அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீ என்ன வாங்கிக்கலாம், கேஷா வராது, என்ன பாயிண்ட் வச்சு வாங்க, அது ரிவார்ட்ஸ். கேஷ்பேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, கேஷ்பேக்னா என்னது? 100 ரூபா நீ கொடுத்தா 10 ரூபா உனக்கு வந்து கொடுத்துருவோம். அது எதுல வரும்? மோஸ்ட் ஆஃப் தி யூபிஐ பேமெண்ட்ஸ் தான். எஸ் ஆர் நோ? கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். Yes, sir. இதே நீ கேஷ் ஆன் டெலிவரியும் இல்ல அதுல பண்ணா ரிவார்ட்ஸ், எனக்கு கேஷ்பேக் வந்து அவ்வளவு நான் பார்த்தது இல்லைங்க. ஏன்னா நிறைய யூபிஐ தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இது வரும். இது ஏன் புரியுதா உனக்கு? என்ன எதனால இங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்றான்? உங்களுக்கு ஏதாவது லாஜிக்கா யோசிக்க முடியுமா எதனால அப்படி பண்றாங்கன்ட்டு? ஏன்னா இப்ப சினாரியே மாறிடுச்சு. இப்ப யாருமே கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கறது இல்லை. கரெக்டா? எஸ் ஆர் நோ? என்ன பண்ணிருக்க? ஒண்ணு யூபிஐ மூலியமா நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க. கரெக்டா? நான் சொல்ற கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பார்ப்பாங்க ஒரு அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? நாம வச்சு அப்ளிகேஷன் பில்ட் பண்றது என்ன பார்ப்பாங்க? எந்த இடத்துல யூசர் நிறைய யூஸ் பண்றாங்க, எந்த இடத்துல யூசர் நிறைய வந்து பேமெண்ட் எப்படி பண்றாங்க. 100%ல கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், 100%ல 80% யூபிஐ தான் யூஸ் பண்றோம். Yes, sir. Yes, sir. இது நீ ஒத்துக்கல? Yes, sir. 80% யூஸ் பண்ணா அப்ப இன்னும் நான் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு அப்ப என்ன நான் பார்ப்பேன்? சோ இதுல நிறைய பண்றதுக்கு என்ன பண்ணும்? அப்ப நான் வந்து இன்னும் நான் பூஸ்ட் பண்றதுக்கு இல்ல, யூபிஐனா இந்தியனோட இது பூஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? கேஷ்பேக் கொடுங்க, அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை நம்ம என்ன பண்றோம்னா, இதை நீ பண்ணனா, இதை நீ போட்டனா நம்ம என்ன பண்ணலாம்? ஓகேவா? சோ கேஷ்பேக் புரியுதா? 10 rupees இல்ல பர்சன்டேஜ் வருமா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பர்சன்டேஜ் கேஷ்பேக்ல வந்து நான் பார்த்தது இல்லை. 10 rupees 20 rupees அந்த ருபீஸ் கணக்குல தான் வரும். எஸ் ஆர் நோ? இஃப் ஐ பிலீவ், இஃப் ஐ அம் ரைட். பர்சன்டேஜ் எனக்கு வந்து வாய்ப்பு இல்லைங்க. ஓகே, பர்சன்ட் வந்து அவன் எங்கேயும் அடிக்கும். ஸோ இது பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பேங்கிங் அப்ளிகேஷன்ல ஃபீச்சர்ஸ். சார் ஏன் சார் இவ்வளவு சொல்றேன்? இதுதாங்க ஃபீச்சரு, புரியுதுங்களா? ஸோ ஃபீச்சர் இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபீச்சர். தெரியாத ஃபீச்சர் என்ன தெரியுமா? செக்யூரிட்டி. பேக் எண்ட்ல செக்யூர்டா இருக்கா தெரியாது, உங்களுக்கு வந்து இதுவாகும். ஆனா அப்டேட் பண்ண சொன்னா உனக்கு எல்லாம் சேர்த்து அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த டிசைன்ஸ்லாம் இப்ப நிறைய இதுல பாத்திருக்கேன், நான் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல பாத்திருக்கேன். இந்த டிசைன் ஒரு மாதிரி டிசைன் போக டிசைன்ல மாறும், பாத்திருக்கியா? எஸ் சார் நோ? அதுவும் ஃபீச்சர் தான். இருக்கீங்களா? இப்போ டிசைன்லாம் நீங்க பேமெண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி மாறும். இதுல அதெல்லாம் ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை வந்து பண்ண இதுதான் நடக்குங்க. ஸோ நிறைய நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுதாங்க இதோட முடிஞ்சதுங்க. ஓகே, இப்போ ரெகுலேஷன் டெஸ்டிங் என்ன நமக்கு தெரிஞ்சது. ஓகே, ஸோ எதனால வருது, ஏன் அப்படி பண்றோம்னு ஓரளவுக்கு இதுவாகும். ஓகேங்களா? சரி சார், அடுத்த கான்செப்ட் இதை பத்தி நம்ம படிப்போம். டோன்ட் வரி, ஒரு செஷனாவே எடுக்க போறேன். மேனுவலுக்கும் ஆட்டோமேஷன் என்ன இதுன்ட்டு நம்ம செஷனா எடுக்க போறோம். ஸோ அது நம்ம வந்து வர இதுல பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஆட்டோமேஷன் சப்போர்ட் ஏன் வருது? ஓகே, முக்கியமா ஆட்டோமேஷன் சப்போர்ட் வந்து எதனால வந்துச்சுன்னா இந்த ரெகுலேஷன் டெஸ்ட்னால தான் வந்தது. ஏன், என்ன ரீசன்? லாஜிக்கலா ஏதாவது ஆன்சர் சொல்ல முடியுமா? யோசிச்சியா? இந்த காமனான ரீசன் ஒன்று இருக்கும், யோசிச்சா என்ன சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன், ட்ரை பண்ணுங்க. டைம் சேவிங். நம்பர் 1 இஸ் அ டைம் சேவிங். நம்பர் டூ ஏங்க, நான் ஏற்கனவே இந்த இதுல வந்து நான் ஏற்கனவே நீங்க ப்ராடக்ட் பண்ணும் போது அதுக்கான டெஸ்ட்டை நான் பண்ணிட்டேன். என்னது? இன்டகிரேஷன் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் நீ பண்ணியிருப்ப. இங்க இன்டகிரேஷன் டெஸ்ட் பண்ணிட்டேன். இன்னொன்னுலாம் உனக்கு வந்து அசம்பிளி டெஸ்ட், ஸ்மோக் டெஸ்ட் எல்லாம் நான் அடுத்த இருக்கெல்லாம் பார்ப்போம். டோன்ட் வரி. இதுல முக்கியமான இதுல பாத்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ், ஒயிட், கிரேலாம் இருக்கும். ஓகே, அது நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து இதை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் மேஜர் திங். ஓகேவா? ஸோ இந்த ஆட்டோமேஷன் சப்போர்ட் வந்து நீ பார்த்தேன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து இது பண்றது. ஓகேவா?
ஸோ இது வந்து எங்க 1 மினிட்டுங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து எனக்கு டைம் சேவ் பண்ணணும், எனக்கு அந்த பேர்டன் தெரியாது, புதுசா நம்ம வந்து இது பண்ணும். ஸோ இதான் ஆட்டோமேஷன் சப்போர்ட்னு சொல்றாங்க. நிறைய இவங்க நம்ம டெஸ்டிங் போட்ட லாகின் பேஜ்ல உனக்கு வந்து சின்னதா உனக்கு காமிச்சேன். பட் ஆனா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம் சின்ன சின்ன பாயிண்ட்டை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் சிஸ்டம்ல பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல என்ன நம்ம ஒர்க் ஃப்ளோ பண்ணோம், இதை வந்து ஒரு சீரியஸாக நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நிறைய இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இது பார்ப்போம். ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல ஓகேங்களா, ஸோ இதுதான் மேஜர். ஓகே, டெவலப் வந்து கோடை டெவலப் பண்ணுவாங்க, ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சிஐசிடி பைப்லைன்லாம் இருக்குங்க இதில். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து ஒரு கோடு எழுதிட்டேன்னா, நான் வந்து ஒரு கோடு வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து இதில் வந்து நான் கொடுத்துடணும், அதாவது அந்த கிட்ஹப்லையோ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போட்டுடணும். இப்போ அந்த கோடை வந்து திருப்பியும் வந்து நான் கொடுக்க தேவையில்ல, இந்த டூல்ஸ் எனக்கு வந்து அந்த கோடை வந்து இது பண்ணி பார்த்துக்கும், எப்போ தேவையோ அதில் வந்து இது பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கோடு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெஸ்ட் கேசஸை வந்து தானாக ஜென்ரேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரேட் பண்ணிட்டு அதை வந்து ஆட்டோமேட் பண்ணும். ஆட்டோமேட் பண்ணிட்டு அதோட டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் நடக்கும். ஸோ இப்படி பண்றதால என்ன நடக்கும்னா அவங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஓகே, மேனுவல் எஃபெக்டோட இது நல்லா இதுவாகும். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி நம்ம பார்ப்போம். இதை பத்தி இது மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது சேம் தான் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேஷன் பண்றதால எனக்கு பெரிய பெரிய அப்ளிகேஷன் வந்து கம்மியான டைம்ல என்னால டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சேம் இதுவும் என்னது, பக் ஃபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணோம். ஓகே, பக் ஃபிக்ஸ் பண்ண சாரி பக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது வந்து திருப்பியும் நம்ம டெவலப்பர் சைட் தான் போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேஜர் திங். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஹலோ, புரியுதுங்களா? ஸோ இந்த சிஐசிடி பைப்லைன்லாம் இருக்கு. பேசுறது கேக்குதா? ஹலோ, பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ செலினியம் தான் நம்ம பாப்புலராக யூஸ் பண்ற டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வெப் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வெப்சைட்டோட ஒர்க்கிங் ஃப்ளோவில் வந்து செலினியம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நிறைய இது நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சைப்ரஸ்ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து மாடர்ன் வெப் டெஸ்டிங். ஓகேங்களா? இது அடுத்தது இப்போ நிறைய இதில் வர்றது தெரியுதுங்களா, பிளேரைட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு செலினியமோட இப்போ இதை கேட்குறாங்க. ஓகேங்களா? பிளேரைட் வச்சு என்ன பண்ண முடியும் அதெல்லாம் வந்து பண்ண பார்க்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து கிராஸ் ப்ரௌசிங் டெஸ்டிங். அதாவது கிராஸ் ப்ரௌசிங் டெஸ்டிங்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, இன்னொரு அப்ளிகேஷன்ல இன்னொரு இடத்துல எப்படி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ரெண்டுமே நம்ம அட் அ டைம் பண்ண முடியும். ஓகேங்களா? பிளேரைட். ஆனால் செலினியம் எப்படின்னா அந்த அப்ளிகேஷனை மட்டும் தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒரு ஆட்டோமேஷன் டூல் தான். ஓகேங்களா? ஸோ செலினியம் அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா கிராஸ். ஓகே, கிராஸ் ப்ரௌசர்னா என்னது, நான் வந்து குரோம்ல ஒர்க் பண்ணாலும் சரி, இதுல ஃபயர்பாக்ஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, வேற ஒரு அப்ளிகேஷனா சரி, ஸோ அதை வந்து பண்றாங்க. ஸோ இது இப்போ நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? நான் ஏற்கனவே இங்க சொல்லிப்பேன், தெரியுதுங்களா? இதெல்லாம் என்னது, ஜே யூனிட். என்னது, நான் நேத்து முந்தானத்தை காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? யூனிட் டெஸ்ட்ல பார்த்து ஞாபகம் இருக்கா, யூனிட் டெஸ்டிங்ல. ஸோ ஜாவா டெஸ்ட் பண்ணது ஜே யூனிட், பைத்தான் டெஸ்ட் பண்ண பை டெஸ்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் என்ஜி. பாத்தீங்கன்னா இது அடுத்த இம்பார்ட்டன்ட் திங். செலினியமுக்கும் டெஸ்ட் என்ஜினுக்கும் என்ன டெஸ்ட், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னது, இந்த இடத்துல எனக்கு வந்து டெஸ்ட் மட்டும் பண்ணுவோம், அது பாஸ் ஆச்சா இல்லையான்னு மட்டும் கேட்போம். பட் அந்த ரிப்போர்ட் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியாது. நல்லா பார்த்துங்க, செலினியம் மேல ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியாது. பட் அந்த ரிப்போர்ட்டு, அந்த ஆட்டோமேட்டட் ரிப்போர்ட் எல்லாமே ஜேசன் ஃபார்மேட்ல எல்லாமே எனக்கு கொடுக்கறது யாருன்னா இவன் கொடுப்பான், டெஸ்ட் என்ஜி. ஸோ இதெல்லாம் ஜாவா டெஸ்ட் ஒர்க் ஃப்ளோங்க, ஃப்ரேம் ஒர்க்கு. இதுல வந்து ஜாவா ஏன் இதுல வரான்னு நீங்க கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. நிறைய சிஸ்டம் டிசைன்ஸ், நிறைய ஒரு என்டையர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ண, பெரிய பெரிய அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண ஒண்ணுமே ஜாவா தான். ஓகே, ஸோ இதால வந்து இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் சம் ஆஃப் தி பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஆட்டோமேஷன் டெஸ்ட் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வேரியஸ் இதில் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட வேரியஸ் பாப்புலர் டூல்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டெஸ்ட் கேஸ், நெகட்டிவ் பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ் என்ன பண்ணுது, நான் கரெக்டா என்னென்ன டேட்டாஸ் கொடுக்கறனோ அதை அப்படியே பாஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவ். நெகட்டிவ் நான் என்ன பண்ணணும், அதே டேட்டா தானே, அதே டேட்டா கொடுக்கலனா என்ன, அப்ப சேம் ஒர்க் ஃப்ளோ தானே, அதான் ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க். ஓகே,
ஸோ கொஞ்சம் ஹியூமன் ஏஐ ரிக்ரெஷன் டெஸ்டிங் பண்ணமானோட பட் ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஓகே, அதை பத்தி நான் போல. ஓகேங்களா, ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க, டெஸ்டிங்லாம் ஏஐ வருதுன்னா என்ன என்ன நடக்கணும் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க. ஏஐ என்ன ஃபுல்லாலாம் பண்ணாதுங்க. ஓகே, ஏஐ வச்சு ஃபுல்லாலாம் அவனால பண்ண தெரியாது. ஓகே, அவன் என்ன பண்ணுவான், இப்போ கோடிங் உனக்கு ஏதாவது தேவைன்னா, இந்த டெஸ்ட் கேஸ் என்ன தேவைன்னா அவன் தருவான். ஓகே, அது வந்து அவனுக்கு நம்பர் ஆஃப் கோட்ஸ், நம்பர் ஆஃப் கேசஸ் அவன் ரெடி பண்ணி தரான். ஓகேங்களா, ஸோ ஏன்னா எப்படி ரெடி ஏஐ எப்படிங்க ஒர்க் அதே நீங்க சொல்லுங்க. வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஏஐங்க? ஏங்க அது என்ன பண்ணும், ஏற்கனவே பண்ண இன்புட்ஸ் அவன் வந்து டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். கரெக்டா? ஏஐ இல்லை எந்த டூலான்னு எடுத்துங்க. நீ ஒரு என்ன பண்ற, எல்எல்எம்லாம் என்ன உனக்கு சொல்லுது. ஸோ ஒரு இன்புட் நீ கேட்கும் போது அந்த இன்புட்டுக்கு மேட்சா ரெக்கார்ட்ஸா எடுத்துறான். கரெக்டுங்களா? இவன் எதுவும் ஜென்ரேட் பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க, ஏஐ ஜென்ரேட் பண்ண நினைச்சுக்காதீங்க. எஸ் ஆர் நோ? சொல்ல புரியுதா? ஹலோ, எல்லாமே என்ன இன்புட்ஸ் எல்லாமே டேட்டாவா தான். இங்க வந்து ஏஐ பண்ண பெரிய ஹியூஜ் டேட்டா பேஸ் தேவைப்படும். சார் ப்ராசஸிங் தேவைப்படும். ஏன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்க. ஸோ இன் மை பிளேஸ் வேர் ஐ வில் கெட் தி மசால் தோசா நீ கேட்டேன்னு நினைச்சிக்க. அவன் என்ன பண்ணுவான், மசால் தோசா பிளேஸ் மட்டும் சொல்ல மாட்டான். ஸோ அந்த இது என்ன நடக்கும் நல்லா யோசி. ஸோ மசால் தோசா எங்கெங்க இருக்கு, எந்தெந்த ஹோட்டல்ல கிடைக்குது, அந்த ஹோட்டல் ஏன் நிறைய ஸ்பெஷலா இருக்கு, எல்லாமே அவன் சொல்லுவான்ல. எப்படி அவன் வந்து எல்லாமே யோசிச்சு வைக்கிறானா? கிடையாது. எல்லா டீட்டெயில்ஸும் இங்க வந்து பேஸ்ல இருக்கும். அதை பிரிச்சு உனக்கு தேவையான டீட்டெயிலும் கிடைக்கும், எக்ஸ்ட்ராவும் தரான். நல்லா யோசிங்க. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? இதுதான். அப்போ இந்த ஏஐ என்ற என்ன தருது, நீ ஒரு ப்ராம்ப்ட் அடிச்சேன்னு வச்சுக்க, அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு சஜஷன் தரான். ஒரு இதான்ப்பா இது அவனுக்கு தெரிஞ்ச. ஆனா அந்த செஷன் எப்படி தருவானா, நிறைய அவன் வந்து கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸ் அந்த என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணினே இருப்பாங்க. இந்த மெஷின் லேர்னிங் நிறைய இருக்கு. ஸோ இதை ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, உனக்கு வந்து டேட்டா பேஸ்ல போட்டாங்க. ஸோ இது இருந்தா இது புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஏஐங்க வர்றதுனால டெஸ்டிங்க்கு வந்து ஓகே என்ன சொல்ற டைம் எனக்கு இதுவாகுது. ஏன்னா டெஸ்ட் கோட்ஸ்லாம் அவனுக்கு எழுதி கொடுத்துலாம். இங்கேயே நம்ம செலினியம் பண்ணா ஜாவா வச்சு நாங்கள் அடிப்போம். ஓகே, ஆட்டோமேஷன் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உனக்கு என்ன தேவைன்னா கோடிங் நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதாவது ரொம்ப தெரியணும் அவசியம் இல்லை, 20% தெரிஞ்சா போதும். அந்த கோடிங் நாலேஜ் என்ன பண்ண இவன் தந்துடுறான். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இதை புரிஞ்சுங்க. ஓகே, ஸோ இதான் எல்லாத்துலையும் ஏஐ வர்றது காரணம் இதுதான். உங்களுக்கு கோடிங் எல்லாம் எழுதி கொடுத்துருது. பட் கோடிங் எழுதி கொடுத்தாலும் சரி, அதை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியும் நம்ம ஒருத்தன் தேவையில்லை, டெவலப்பருக்கு தானே தெரியும். அது புரியுதா? நான் சொல்ல புரியுதுங்களா? ரிப்பீட்டபிள் டெஸ்ட். ஓகே, எத்தனை ரிப்பீட் டெஸ்ட்லாம் நீ பண்ணிக்கலாம், டைம் கன்சியூம் ஆகாது. கண்டினியூஸ் டெஸ்டிங் எவ்வளோ வேணா இன்ஃபனைட் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்ட் பண்ணால் பெஸ்ட் ஃபார் லார்ஜ் இது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த அஜைல் என்விரான்மெண்ட், அஜைல்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ எனக்கு வந்து எந்த இடத்துல எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், எந்த இடத்துல இது பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு வந்து இது ரன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி சார், நான் ஒரு சின்ன கொஷின் நான் என்ன இது பண்ணேன்னா, எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டட் மேனுவல் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? கிரிட்டிக்கல் கண்டிஷனில் நல்லா புரிஞ்சுங்க, கிரிட்டிக்கல் கண்டிஷனில் மேனுவல் டெஸ்ட் தான் பெஸ்ட். புரியுதுங்களா? ஆட்டோமேஷன் டெஸ்ட் ரிப்பீட்டட். ஸோ நிறைய ரிப்பீட்டட் ஆட்டோமேட்டட் டெஸ்ட். ஆனால் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இது நான் வந்து திருப்பி ரீசெக் பண்ணு, இது எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்க பர்ஃபார்மன்ஸ் ரீசெக் பண்ணா யார் பண்ணா கரெக்டா இருக்கும்? மேனுவல் தான். இதை ஒத்துக்கிறீங்களா? ஹலோ, நான் சொல்ல புரியுதா? கண்டிப்பா சார். என்னதான் ஏங்க சிம்பிளா ஒன்று சொல்லட்டுமா, என்னதான் வாஷிங் மிஷின் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் நீ துணியை போட்டாலும் சரி, என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் சரி, கையில துவைக்கிற மாதிரி வருமாங்க? சொல்லுங்க. இதுக்கு எனக்கு போகாது தேவை. ஸோ அதே மாதிரிதான் என்னதான் உனக்கு இது பண்ணாலும் கிரிட்டிக்கல் டெஸ்டிங் ஸ்டில் டன் பை மேனுவல். ஓகேவா? ஸோ அதனால மேனுவல் டெஸ்டிங் இன்னும் இருக்கு. ஓகேவா? பட் இது ஆட்டோமேட்டட் வந்தாலும் உனக்கு என்ன அது டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆனால் கிரிட்டிக்கல் டெஸ்டிங் எப்பவுமே மேனுவல் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பெனிஃபிட்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ்னா என்னது? ரெகுலேஷன் டெஸ்டிங். ரெகுலேஷன் டெஸ்ட்னா எதுக்கு சொன்னால் அப்டேஷன் தான். ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸுங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த பெனிஃபிட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது பக்ஸு, ஓகே, எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, இம்ப்ரூவ் சாஃப்ட்வேர் ஸ்டெபிலிட்டி, ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ். ஓகே, என்னதான் நீ பண்ணாலும் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி ஆகணும்.
கஸ்டமர் ட்ரஸ்ட், ஃபாஸ்டர் ரிலீசஸ், இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான். ஸோ பிஃபோர் டெஸ்டிங் இப்படி இருந்தது, ஆஃப்டர் டெஸ்டிங் இப்படி இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ என்னதான் நீ இந்த டெஸ்டிங் பண்ண, டெஸ்டிங்கோட மோட்டிவ் என்னது தெரியுதா? என்னது? ஹையர் குவாலிட்டி சாஃப்ட்வேர், ஸ்ட்ராங்கர், ஃபாஸ்டர், பெட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்புறம் கடைசி என்ன ஆகுது? ஹாப்பர் யூசர். இவ்வளோதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ டெஸ்டிங் ப்ராக்ரஸ் இதை தெரியுதா? நம்ம இதுக்கு என்ன பார்த்தோம்? யூனிட் டெஸ்ட் பார்த்துட்டோமா? இன்டெகிரேஷன் டெஸ்ட் பார்த்துட்டோமா? ஹலோ, டெஸ்ட் பார்த்தோமா? இந்த 2 டெஸ்ட் ஒரே நாள்ல நான் எடுக்கிறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் வீக் வரும் சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அக்செப்டன்ஸ் சிஸ்டம் டெஸ்டிங்னா என்னது? எல்லா இதுலயும் என்டையர் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா டெஸ்ட் பண்ண, எண்ட் டு எண்ட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இது. ஸோ அக்செப்டன்ஸ்னா என்னது? ஸோ என்ஷூர்ஸ், அதாவது யூசரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இது ஆகுதா, சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ஏன்னா இது யூஸ் பண்ண என்ன எனக்கு வந்து கிடைக்குது, அது அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த 3 நம்ம பார்த்துட்டோம். இந்த 2மே ஒரே கிளாஸ்ல பார்ப்போம். டோன்ட் வரி, ஏன்னா திருப்பி நம்ம இது பண்ணா இது 2மே பார்த்துக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட் வீக்ல வரோங்க. ஓகேவா? புரியுதுங்களா? கரெக்டா? ரைட். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் இது எப்பவுமே நான் போனால் நான் கொடுக்கல. பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி ஒரு டெஸ்டர் எப்படி பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரன் ரெக்ரெஷன் டெஸ்டிங் ஈச் அண்ட் எவ்ரி சேஞ்சஸ். என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம இன்டகிரேஷன் டெஸ்டிங்ல ஒரு வார்த்தை ஒன்று போட்ட ஞாபகம் இருக்கா? இன்டகிரேஷன் டெஸ்டிங்ல இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங், ஐஐ டெஸ்டிங் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ப்ளீஸ், அது என்ன சொல்லும் எனக்கு? இன்க்ரிமெண்ட்னா என்னது? ஒவ்வொரு மாடியூல் பண்ணிட்ட பிறகு டெஸ்ட் பண்ணணும். அதே தான் இங்கேயும் சொல்லுது. புரியுதா? சொன்ன ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா கைஸ்? ஐஐ டெஸ்டிங் பத்தி சொன்ன ஞாபகம் இருக்கா? இன்க்ரிமெண்டல் டெஸ்டிங்ல, அதாவது இன்டகிரேஷன் டெஸ்டிங்ல இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங், ஐஐ டெஸ்ட்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதே தான் இங்கேயும் சொல்றான். என்னது? டெஸ்ட் பண்ணு, ஆனா அந்தந்த முடிச்சிட்ட பிறகு டெஸ்ட் பண்ணாதான் நல்லது. ஸோ ஆட்டோமேட், ஃப்ரீக்வெண்ட்லி ஆட்டோமேட் பண்ணு. டெஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட், ரொம்ப முக்கியம். கிரிட்டிக்கல் ஃபீச்சர்னா என்ன சொன்னேன் நான்? கரெக்டாக டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகுதா, கரெக்டாக டேட்டா பேஸ் ஃப்ளோ ஆகுதா, டேட்டா பேஸ் தாங்க எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கிரிட்டிக்கல் டெஸ்ட்டை முதல்ல பண்ணிடு. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே அப்டேட்டட் டெஸ்ட் கேஸை வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ண போகிற எல்லாம் புதுசாக அப்டேட்டட் வச்சுக்கோ. அப்புறம் ரிவ்யூ டெஸ்ட் பிஃபோர் ரிலீசஸ், இது ரொம்ப முக்கியம். டெஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணால் இதெல்லாம் நீ வந்து பண்ணியாகும். ஓகேங்களா? இதாங்க கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது நான் சொன்ன நினச்சா இங்கே தான் போட்டேன். ஸோ இதுதான் மேஜர் திங். ஓகேங்களா? புரியுதுங்களா கைஸ்? இருக்கீங்களா? புரியுதுங்களா? பெரிய ஆன்சர், பெரிய ஆன்சர், பெரிய ஆன்சர் இருக்கீங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இதுதாங்க ஒரு சின்ன ஒரு இது. ஓகேங்களா? ஸோ ஹோப் உங்களுக்கு